அசிங்கப்படுத்திய விஜய் பாவனா ஸ்பாட்டிலேயே மூக்குடைத்த யோகி பாபு காரசாரமாக கண்டிக்கும் நெட்டிசன்கள். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. நடிகரான ரவி மோகன் தற்போது தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்திருக்கிறார். ரவி மோகன் ஸ்டுடியோஸ் என்ற பெயரில் புதிய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்கும் நிலையில் பல திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய விஜய் பாவனா நடிகர் யோகி பாபு அவமதிக்கும் வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் விஜய் பாவனாவை சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் மிக கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். தமிழ் துறைகளில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் ரவி மோகன். ஜெயம் படத்தின் மூலம் அறிமுகமான அவர் அதற்கு பிறகு காதல், சென்டிமெண்ட், காமெடி, ஆக்ஷன் என தனது ட்ராக்கை மாற்றிக்கொண்டு முன்னணி நடிகராக வலம் வருகிறார். இந்த நிலையில் தற்போது தயாரிப்பாளர் அவதாரமும் எடுத்திருக்கிறார். தனது மனைவி ஆர்த்தியை பிரிந்த பின்னர் சில காலம் சினிமாவில் இருந்து ஒதுங்கி இருந்த அவர் தற்போது மீண்டும் பிஸியாக இருக்கிறார். ரவி மோகன் ஸ்டுடியோஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இருப்பவர் அடுத்தடுத்து பல திரைப்படங்களை தயாரிக்கவும் இயக்கவும் திட்டமிட்டிருக்கிறார். அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரவி மோகன் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இதில் நடிகர்கள் கார்த்தி, சிவகார்த்திகேயன், யோகி பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியை வைத்துதான் தற்பொழுது ஒரு சர்ச்சை வெடித்திருக்கிறது. தற்போது ரவி மோகன் தனது தயாரிப்பில் ப்ரோ கோட் என்ற படத்தில் நடிக்கிறார். இதையடுத்து யோகி பாபு நடிக்கும் திரைப்படத்தை தயாரித்து இயக்க உள்ளதாக அறிவித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த சிவகார்த்திகேயன், கார்த்தி, யோகி பாபு உள்ளிட்டோரிடம் விஜய் பாவனா மைண்ட் வாய்ஸ் கேம் விளையாடினார். அதாவது வந்திருந்த விருந்தினர்களிடம் உங்கள் மனதில் இப்போது என்ன நினைக்கிறீர்கள் என ஒவ்வொரு பிரபலத்தின் புகைப்படத்தை காட்டி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து யோகி பாபுவிடம் சென்ற அவர் ஜெயம் ரவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். அப்போது என்னை வைத்து படம் எடுக்கும் ரவி மோகன் சார் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றார். அப்போது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பாவனா, நீங்க ரொம்ப நல்லவர் மாதிரி பேசாதீங்க, மனசுல என்ன நினைச்சீங்களோ அதை சொல்லுங்க என பதிலளித்தார். இதனால் யோகி பாபு ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் நின்றார். உண்மையில் வருத்தத்தோடு இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். பின்னர் நான் மனசுல நினைச்சிடதான் சொன்னேன் என பாவனாவுக்கு பதிலளித்தார். ரொம்ப சந்தோஷம் என கூறினார். பாவனா, இருந்தும் விடாத யோகி பாபு, நான் எப்போதும் அப்படித்தான் நினைப்பேன். உன்ன மாதிரியா? உன் பக்கத்துல நின்னா உள்ள விடாதீங்க, சேர் கொடுக்காதீங்க அப்படின்னு நீ சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும் என பதில் அட்டாக் கொடுக்க பேச முடியாமல் நின்றார் பாவனா. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் யோகி பாபுவுக்கு ஆதரவாகவும் விஜய் பாவனாவுக்கு எதிராகவும் சமூக வலைதள பதிவுகளை பார்க்க முடிகிறது. மேடை நாகரிகம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த நடிகரை பார்த்து நடிக்காதீங்க என சொல்வதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை எனவும் விஜய் பாவனா உண்மையில் வன்மத்தை தான் கொட்டி இருக்கிறார் என கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.